பாவக்காய் கறிக்கு சாமான் இன்றைக்கி சமைக்கிற சாப்பாடு தான். வாங்க பார்ப்போம் எப்படி சமைக்க போகிறோன்னு. பாவக்காயை போடுவோம். பாவக்காய் பொரியுது. இந்த பாவக்காயை இறக்கி எடுப்போம். வர ஓகே வரையும் இறக்கி எடுப்போம். சரக்கு தூளும் உப்பையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். பாவக்காய் கறி ரெடி. கீரைக்கறி ரெடி. பாவக்காய் சம்பல் ரெடி. வணக்கம் நண்பர்களே, வாங்கோ இன்றைக்கி பாவக்காய் கறி வைக்க போகிறோம். எப்படி வைக்கணும்னு சொல்லி பார்ப்போம். பாவக்காய் கறியும் பாவக்காய் பொரியலும் பொரிக்க போகிறோம். அதற்கு பாவக்காய் எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம், உள்ளி, தக்காளி பழம், இவ்வளோதான் தேவையான பொருட்கள். எல்லாத்தையும் வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெங்காயம் எல்லாம் வெட்டி அடிச்சாச்சு. தக்காளி பழம், வெங்காயம், கொஞ்சம் புளி எடுத்து ஊற விட்டுருக்கு, உள்ளி, இது பாவக்காய் கறிக்கு. இவ்வளோதான் பாவக்காய் கறிக்கு சாமான். இஞ்சால பாவக்காய் பொரிக்க போகிறேன். பாவக்காய் பொரியலுக்கு பாவக்காய் வெட்டி வச்சுக்கு, வெங்காயம், தக்காளி பழம், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கு. இன்றைக்கி சமைக்கிற சாப்பாடு தான். வாங்க பார்ப்போம் எப்படி சமைக்க போகிறோன்னு. பொரிப்போம். பொரியலுக்கு உப்பு போட்டு வச்சுக்கு, அதோட கோவாயும் வறுக்க போகிறோம். அதுவும் வெட்டி கழுவி வடியில் பொரிக்க சட்டி வச்சுருக்கு. எண்ணெயை விடுவோம். இதில் வரைய வறுப்போம். சட்டிக்கு கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். கடுகு, பெருஞ்சீரகம், வடிவாக இதாண்டுவோம். வெங்காயத்தை போடுவோம். வெட்டி வச்சுக்கிறோம். கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டு வதக்கும். இஞ்சால பொரிச்சிட்டு இனி கறிக்கு சமைக்கிற பாவக்காயை போடுவோம். இதுவும் பொரியட்டுக்கும் இஞ்சால நாங்கள் இதை இதாண்டுட்டு கருவேப்பிலையை போடுவோம். நாங்கள் வெட்டி வச்சு கழுவி வச்சு கோவாயை போடுவோம். கோவாயம் போட்டு வறுப்போம். அடுப்பை குறைச்சி விடுவோம். கோவாய்க்கு உப்பு போட போகிறோம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா வளர்ந்துட்டு பாவக்காய் பொரியுது. கறிக்கு நான் பொரித்து போட்டு வைக்க போகிறேன். இறைப்பு இல்லாத கறி தான் வைக்க போகிறோம். பார்ப்போம். பாவக்காய் பொரி வரட்டுக்கும் வெங்காயங்க வரைய திரும்பவும் கிளறி விடுவோம். இந்த பாவக்காயை இறச்சி எடுப்போம். இறக்கி எடுத்துட்டு கறி வைப்போம். இந்த பாவக்காய் பொரிக்கிறத போடுவோம். உப்பெல்லாம் போட்டிருக்கு. அதனால வச்சு பொரிக்கிறதுக்கும் இதெல்லாம் பொரியல் பாவக்காய் பொரிக்கிறதுக்கும் வரைச்சி திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்க, கலர் மாறி வந்துட்டு இனி நாங்கள் இதுக்கு வாசனை திரவியம் போடுவோம். மிளகுத்தூள், நச்சீரத்தூள், மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி விடுவோம். செலவு எல்லாம் செய்கிறதுக்கும் ஃப்ரெஷ் தேங்காய் பூ தான். ஏற்கனவே திருவி வச்சுக்க போட்டிருந்தது. அந்த தேங்காய் பூ போடுறோம். இருக்கிற வழியாக போடுறோம். எல்லோரும் ரெடிமேட் தேங்காய் பூ தான் நான் போடுறது. இதையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிடுவோம். உப்பெல்லாம் காணும். வர ஓகே. பாவக்காய் பொரியலுக்கு வரையும் இறக்கி எடுப்போம். பாருங்க, இங்கே இந்த வகை ரெடி. பாவக்காய் கறி வைக்க போகிறோம். அதுக்கு சட்டி வச்சு இன்னும் கொஞ்சம் விடுவோம். பாருங்க, கொஞ்சம் கடுகு போடுறோம், கொஞ்சம் பெருஞ்சீரகம். இப்போ நாங்கள் வெட்டினா வெங்காயத்தை போடுவோம். பாருங்க, வடிவாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். வெங்காயம் நல்லா இதாண்டதுக்கும் கருவேப்பிலையை போடுறோம். கருவேப்பிலை தமிழில் செத்த மிளகா அதில் போடுறோம். உரைப்பாக வைக்கலாண்டா, உரைப்பு இல்லாமல் வைக்க பாருங்க. உள்ளியையும் போடுறோம். உள்ளியையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா இதாண்டு வரட்டுக்கும். பாவக்காய் இன்னும் கொஞ்சம் பொரியட்டுக்கும். நான் இனி தக்காளி பழத்தை போடுறோம். அதையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். பொரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் பொரியட்டுக்கும். பாவக்காய் பொரியலையும் இறக்கி எடுப்போம். சரிங்க, நல்லா பொரி வச்சுட்டு சரிங்க குக்கரில் போட்டுக்கிடுவோம். எண்ணெய் வடிகட்டுக்கும்.
தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இதுக்குள்ளே நாங்கள் பாவக்காயை போடுவோம். பொரித்து வச்ச பாவக்காயை போடுவோம். போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு பாவக்காய் தான் போட்டிருக்கு சைக்கிள் வடிவாக எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளாருங்க கொஞ்சம் சரக்குத்தூள் போடுறேன், கொஞ்சம் உப்பையும் போடுறேன். சரக்குத்தூளும் உப்பையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். வச்ச புளியை கரைச்சி போட்டு வைக்கிறோம். தனியாக வடித்து விடுவேன். அதையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். தண்ணியும் விடுறேன். ஏன் நல்லா அவிஞ்சு வரட்டுக்கும். அதை இப்போ பாலை விட்டு இறக்கும். பாவக்காய் நல்லா வறண்டு வந்துட்டு எண்ணெய்க்குள்ளே கொஞ்சம் பாலை விட்டு இறக்கும். அதான் பாலில் கிரேமை விட்டுட்டு பாவக்காய் கறி ரெடி. பாவக்காய் கறி ரெடி. குழம்பு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கு, கொஞ்சம் கடுகு, பெருஞ்சீரகம், கீரை கறி காய்ச்சப்புறம் கீரை எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குள்ளேயே வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டு வரைய மிக்ஸ் பண்ணுவோம். கீரை டக்குன்னு இதெல்லாம் தான் மாற்றுறது. அதை டீவல்ச்சி வரைக்கும் எடுத்து இலக வச்சுட்டு நாங்கள் இப்போ கீரையை டக்குன்னு சமைச்சிடுவோம். இதுக்குள்ளேயே போடுவோம் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் நச்சீரகத்தூள், வேறு வெங்காயம் பொறி போட்டுட்டு இதுக்குள்ளே எல்லாத்தையும் போடுவோம். வடிவாக மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் உப்பையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்து நிப்பாட்டியாச்சு. கீரை ஓகே, பாலை விடுவோம். வடிவாக மிக்ஸ் பண்ணிடுவோம். கீரைக்கறி ரெடி. பாருங்கள், எங்களுடைய கீரைக்கறியும் ரெடி. பாருங்கள், நாங்கள் இப்போ பாவக்காய் சம்பல் போட போகிறோம். அதுக்கு இப்போ தக்காளி பழம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பாவக்காயும் போட்டுட்டு பாருங்கள், மிளகுத்தூள் கொஞ்சம், நச்சீரகத்தூள் கொஞ்சம், உப்பையும் போட்டுட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் தேசிக்காய் புளி விட போகிறோம். கசக்காமல் இருக்கும். கொஞ்சமாக விடுவோம். ஒரு பாதி தேசிக்காய் விட்டு எல்லா இடமும் பிரட்டி எடுப்போம். பாவக்காய் சம்பல் இப்போ ரெடி. நான் சமைச்சு எடுத்துட்டேன். சோறு, வரை, பாவக்காய் சம்பல், பாவக்காய் குழம்பு, கீரைக்கறி. இதுதான் எங்களுடைய சாப்பாடு இன்றையா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.